வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் வடமராட்சி வலய கல்வி அலுவலகத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை 2025. இந்த வினாத்தால் இந்த பகுதி 1A அமையப்பெற்ற 25 வினாக்களை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த 25 வினாக்களையும் செய்து பார்க்கலண்டா கேள்வி கட்டாயம் பிரிண்ட் எடுக்கணும் இல்லை, பிரிண்ட் எடுத்து செய்து பார்க்கக்கூடியதாக இருந்தால் பிரிண்ட் எடுத்து செய்து பாருங்க. இல்லைன்னா இந்த கேள்வியை அப்படியே பிடிஎஃபை உங்களோட ஃபோன்லேயே வச்சுக்கொண்டு பிடிஎஃப் எங்கே சார் பெற்றுக்கொள்கிறேன்டா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பதிவிடுவேன். வினாத்தால் முழுமையாக விளங்கப்படுத்தப்பட்ட பிறகு தான் ஒட்டுமொத்த டிஸ்கிரிப்ஷனையும் கிளியர் பண்ணுவேன். அது வரைக்கும் பகுதி 1A இந்த வீடியோவில் வினாத்தாள் இந்த லிங்க் மட்டும் போட்டிருப்பேன். நீங்கள் அதை பயன்படுத்தி வினாத்தாளை தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க. கட்டாயம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத உங்களை நீங்களே ஒரு சுய மதிப்பீடு செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு கிடைக்கிற புள்ளியை இல்லைன்னா உங்கள் இது வீடியோ தொடர்பான கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஏன்னா வீடியோ தொடர்பான கருத்துக்கள் மிக முக்கியம். வீடியோ பயனுள்ளதாக இருக்கா, நான் இறுதி வரை பார்க்குறீங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியம். வகுப்பில் கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு கட்டாயம் பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா அவங்க சந்தேகம் கேட்பாங்க. அந்த சந்தேகங்களெல்லாம் உங்களுக்கு வெட்டி இடையில வீடியோ ஸ்கிப் ஆகி வர்றதுக்கு காரணம் பிள்ளைகளோட கலந்துரையாடப்பட்ட இடம். நேரடியாக வகுப்பில் வர்ற மாணவர்களையும் நான் கட்டாயப்படுத்தி ஏதோ ஒரு வகையில் இந்த வினாத்தால் செய்ய வச்சிருவேன். யூடியூப் வழியாக கேட்கின்ற மாணவர்கள் நீங்கள் யூடியூப் வழியாகவோ இல்லை என்னுடைய வகுப்பை மிஸ் பண்ணிவிட்டு யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ உங்களோட வீடியோ தொடர்பான கருத்துக்கள், வீடியோவில் பார்க்குறது தொடர்பான கருத்துக்களை கட்டாயம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடும் போது நீங்கள் எந்த வழியான மாணவன், அதாவது யூடியூப்பில் மட்டும்தான் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறீங்களா இல்லை என்னுடைய வகுப்புலையும் இணைந்து கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறீங்களா அப்படின்றதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இந்த வீடியோ எனது ஜூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ ஜூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் அறிமுகம் செய்து கல்வி கற்றுக்கொள்ளப்படுது. இப்போ சில நேரம் நீங்கள் ஒரு மாதத்துக்கு இணைந்து பாருங்க, பிரியோசனம் இல்லைன்னா நீங்கள் வகுப்புலேருந்து விலகியும் போகலாம். அதில் சொல்லிகிட்டே போகலாம், சார் எனக்கு கொஞ்சம் இது பொருத்தமாக இல்லை, அது நான் என்ன சார் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். சில பிள்ளைகள் சும்மா ஒரு மாதம் இணைஞ்சு பார்ப்போமே அப்படின்னு வந்த பிள்ளைகள் தொடர்ச்சியான பேப்பர் கிளாஸ், தொடர்ச்சியான சந்தேகங்கள் கேட்பதால் கொஞ்சம் கொஞ்சமாக புள்ளிகளில் அதிகரிப்பை கண்டு நல்லா இருக்கே இந்த வழியில் கேள்வி கேட்கலாம் போல கிடக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக இணைந்து இருக்கிற பிள்ளைகளும் இருக்குது. ஸோ நீங்கள் இணைந்து பாருங்க, பயன் இல்லைன்னா விலகி செல்லலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. வகுப்புகள் தொடர்பான விவரம் எதுவும் வேணுமெண்டா என்னோட கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். 2400 விலை உடைய கணிகருவி ஒன்றை 5% பெறுமதி சேர் வட் வரியுடன் விற்கப்படுகின்றது எனின் பெறுமதி சேர் வரியுடன் கணிகருவியின் மொத்த பெறுமதி, அதாவது வட் வரியையும் சேர்த்து பெறுமதி என்றால் இதை விட கூடத்தான். நாங்கள் முதல்ல வட் வரியை காணுவோம். வட் வரி 2400, அதாவது நாங்கள் கடைக்காரருக்கு கொடுக்க வேண்டிய குறித்த பெறுமதியின் ஒரு சதவீதம் தான் வட் வரி. 2400 இன்னண்டா தர 5%, 100 மேல் 5 சுருக்க முன்னுக்கு வெட்டுறதெல்லாம் வெட்டி பெருக்கினமெண்டா 120 ரூபா டேக்ஸ் விழப்போகுது. ஸோ இந்த 120 ரூபா டேக்ஸையும் சேர்த்து நான் செலுத்தணும். ஏன்னா இங்கே கேட்டது வட் வரி பெறுமதி சேர் வரியுடன் கணிகருவியின் பெறுமதி, கணிகருவியின் பெறுமதி. ஸோ வரியோட எண்ணும் போது நாங்கள் அதையும் சேர்த்து காணணும். அப்போ மொத்தமாக நாங்கள் செலுத்த வேண்டிய பெறுமதி 2400ஓட இந்த 120 நாங்கள் இப்படியே கூட்டி பழகுங்க பிள்ளைகள், ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே கூட்டல் அடையாளம் கட்டாயம் போடணும், அதான் விஷயம். 2, 5, 2 ஆகவே நாங்கள் செலுத்த வேண்டிய காசு 2520 ரூபாவாக இருக்கும். 2520 ரூபாண்ட விட இருந்தால் முழுமையான 2 மார்க். செய்க வழி இதில் பின்ன பெருக்கல் சதவீதத்தை பின்னமாக மாற்றி பெருக்கி இருந்தால் உங்களுக்கு 1 மார்க்ஸ் வரும். ஒரு வேளை இறுதி விட இல்லையண்டா. இதை இல்லையண்டா என்ன ஒரு விதமாக செய்யலாமடா, வட்வரியோடு எண்டும் போது நாங்கள் வட்வரிக்கு முன்னுக்கு இருக்கிற பெறுமதியை 100%, 5% வரி மேலும் சேர்க்கணும். ஸோ ஒரே அடியாக நாங்கள் காணலாம் 2400 105% என்று நேரடியாக போட்டோம்னா வந்துட போகுது. ஆனால் வேண்டாம், பகுதியாக செய்கிறது நல்லது. ரைட். 2வது கேள்வி, தரப்பட்டுள்ள உருவில் தரவுகளுக்கு அமைய எக்ஸின் பெறுமதியை காண்க. இங்கே இருக்குது எக்ஸ். என்ன படம், இந்த படத்தை பார்த்தோன்னு விளங்குது. இதில் சின்னனா அந்த கோடு உடைஞ்சிருக்கு. ஆனால் இங்கே நோக்கம் உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஒரு முக்கோணத்துலேருந்து ஒரு கோடு அப்படியே நீட்டப்பட்டிருக்கு. ஸோ புறக்கோணம் தொடர்பான தேற்றம். புறக்கோணம் அகத்தெதிர்கோணங்களோட கூட்டுத்தொகைக்கு சமன்பாடு உருவாக்குவோம். அதாவது 2x-ஐயும் 60-ஐயும் கூட்டினா 130 வரும். சில பிள்ளைகள் இந்த சமன்பாடை வேறு மாதிரியும் உருவாக்கியிருக்கும். உள்ளே இருக்கிற கோணம் 50 பாகை என்று கண்டுட்டு 3 கோணத்தையும் கூட்டினா 180 வரும். அதுவும் கிட்டத்தட்ட இதே சமன்பாடு தான். சரி, இப்போ நம்ம எக்ஸை காணணும்னா இந்த 60 அங்கே அனுப்பணும். ஸோ 2x = 60 அங்கே போனால் கழிவடும்.
கழிவட்டா 130லேருந்து 30 போனால் 100, அங்கால என்ன முறை 30 போனால் 70. 2x சமன் 70 எக்ஸை காணோம்டா 2 பக்கம் 2ஆல் வகுத்து விட்டோம்டா எக்ஸ் சமன் 35 பாகை வரும். எக்ஸ் சமன் 35 பாகை விடை இருந்தால் முழுமையான 2 மார்க்ஸ். செய்க வழி இல்லாவிட்டி கூட போடலாம். இதில் ஒருவேளை நீங்கள் மேல் லைன் மட்டும் எழுதியிருக்கீங்க, தொடர்பு மட்டும் எழுதியிருக்கீங்க, ஆனால் விடை எடுக்கலையேண்டா 1 மார்க்ஸ் வரும். ஏன் இந்த 50 பாகை போட்டால் கூட 1 மார்க்ஸ் சில சந்தர்ப்பங்களில் வரும். எல்லா சந்தர்ப்பத்திலையும் வரும்னு சொல்லலாது, சில சந்தர்ப்பத்தில் வரும். ரைட். காரணிப்படுத்துகண்டா நாங்கள் பெருக்கமாக எழுதுறது. இது 2 உறுப்புகளாக இருக்குது. நாங்கள் காரணிகளின் பெருக்கமாக எழுதணும்னா காரணிப்படுத்தல் நாங்கள் மொத்தம் 4 வகையில் படித்தோம் 9ஆம் ஆண்டில். அதில் ஒரு வகையை நாங்கள் பெருசாக கையாளுறையில் எதுன்னா நான் உறுப்பு கோவைகளை சோடி சேர்த்து காரணிப்படுத்தலை பெருசாக கையாளுறையில் அதை விடுவோம். சரி, அடுத்ததை சொன்னோம்னா எப்போவுமே கட்டாயம் பொது எடுத்து காரணிப்படுத்துறது. அதாவது 2 உறுப்பு கோவையா 2 உறுப்புலையும் பொதுவான காரணி இந்த 2 உறுப்பையும் வகுக்கக்கூடிய யாரும் இருக்கா? ஓம் ஆர் 3 பொது எடுக்கிறது. 3 பொது எடுத்தா இதை 2 பேரையும் 3ஆல் வகுக்கிறது. அதான் விளக்கம். இவரை 3ஆல் வகுத்தா எக்ஸ் வர்க்கம், இவரை 3ஆல் வகுத்தா 1. அப்போ 3 தர எக்ஸ் வர்க்கம் சை 1 வரும் 2 காரணிகளின் பெருக்கமாக எழுதிட்டோம். ஆனால் இந்த குறித்த காரணியை என்னங்க காரணிப்படுத்தலாம். இது எப்படிப்பட்டதுண்டா, இப்போ நான் 20 தான் அடிக்கடி சொல்கிறேன். நான் 20 2 தர 10 எழுதின பிறகும் இந்த 10 காரணியை என்னங்க காரணிப்படுத்தலாம். என்ன மேலே காரணிப்படுத்தலாம்? 2 தர 5 எழுதலாம். ஆக மொத்தத்தில் 20 3 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதப்படும். அதே மாதிரி தான் இந்த காரணியை என்னங்க காரணிப்படுத்தலாம்? வர்க்க வித்தியாச முறையில். அது என்ன மாதிரி வரும்? இதை 1 வர்க்கம் என்று எழுதினோம்டா ஆக மொத்தத்தில் எங்களுக்கு 3 காரணி வரப்போதும். 3 ஒரு காரணி, எக்ஸ் அய 1 ஒரு காரணி, எக்ஸ் அக 1 ஒரு காரணி. சில பிள்ளைகள் எக்ஸ் அக 1 எக்ஸ் அய 1 போடும். அதில் ஆகலும் மோசமான பிள்ளைகள். இது சரி. சில பிள்ளைகள் என்ன செய்யும்னா 2மே எக்ஸை 1 எக்ஸை 1 ஏன்னா எக்ஸை 1 முழுவதின் வர்க்கத்தின் ஐடியா எடுக்கும். இது வர்க்கம் பொது எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி எழுதினா பிள்ளை எங்களுக்கு எது சரியண்டா இந்த விடை இருந்தால் முழுமையான 2 மார்க்ஸ். இந்த 2 காரணி முன்னுக்கு பின்னுக்கு மாறி இருக்கலாம். அடுத்தது ஒருவேளை இந்த லைன் மட்டும் எழுதியிருக்கு, அங்கால ஃபுல் மார்க்ஸ் அங்கால செய்வடையில் இதோட நுப்பாட்டி இருக்குண்டா அந்த குறித்த வரைக்காக 1 புள்ளி வரும். அடுத்த கேள்வி வருவோம்டா. இங்கே ஒரு மடக்கை தந்துட்டு எல்ஜி 3 இந்த பெருமானம் கேட்டிருக்கு. இது உண்மையாக இஎல்சி என்ற அந்த அடிப்படை கற்றல் தேர்ச்சிகள் என்ற ஒரு பேரியர் வச்சுக்கணும் தானே, அந்த பேரியருக்குள்ளேருந்து தாண்டுது. ஆனால் இந்த வருஷம் ஃபைனல் பேப்பர் 2024க்குரிய ஓ லெவல் பேப்பரும் தாண்டுது. ஓ லெவல் பேப்பரும் இப்போ இஎல்சியை கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி தாண்ட வலிக்கிட்டாங்க. அதனாடி நாங்களும் தாண்டி படிக்க தான் வேணும். ஸோ அந்த அடிப்படையில் இது அந்த ஃபைனல் பேப்பர் இந்த தழுவலண்டே சொல்லலாம். ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த கேள்வியை செஞ்சு பார்ப்போம். எங்களுக்கு முதல்ல எல்ஜி 30 இந்த பெருமானம் எல்ஜி 3 இந்த பெருமானத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குண்டா, எல்ஜி 30ன்றது எல்ஜி 3 தர 10 மடக்கை விதி கமைய பார்த்தோம்டா 3 தர 10 தான் எல்ஜி 30 அப்படின்னு வரும். எல்ஜி 30க்கு எனக்கு பெருமானம் தெரியும். எல்ஜி 30 மடக்கை அட்டவணையை வச்சு தான் இவ சொல்லியிருக்கேன். நாங்கள் மடக்கை அட்டவணை இருந்தால் பார்த்து நேரம் எழுதி போட்டும் போகலாம். 4 1.47 71 இதை மடக்கை விதியின்படி உடைச்சோம்டா எல்ஜி 3 சக எல்ஜி 10 பெருக்குப்படுறாக்கள் தனித்தனியாக கூட்டுப்படம் 1.4771. எல்ஜி 10ன்றது 1 இங்கால கழிச்சா எல்ஜி 3 சமன் 0.4771. நீ இதை இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டு காணணுமெண்டு இல்லை. இது இந்த தசம் இருக்க வேண்டிய இடத்தை விட ஒரு தானம் பின்னுக்கு இருக்கிறதால சிறப்பியல்பு 1 வந்திருக்கு. இது இந்த தசம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதால சிறப்பியல்பு 0 வரும். நேரடியாக 0 போட்டிருந்தாலே விஷயம் முடிஞ்சு. ரைட். இந்த வழியில் இந்த விடை எடுத்திருந்தால் எனக்கு இந்த விடை தான் தேவை, வேறு எதுவும் தேவையில்லை. இந்த விடை இருந்தால் 2 புள்ளி உங்களுக்கு வரும். 5வது கேள்விக்கு போவோம்டா. 5வது கேள்வி ஓவை மையமாக கொண்ட வட்டத்தில் ஏபி விட்டமாகும். ஏபி விட்டம்ண்டா 1 ஏபி என்ற விட்டத்தால் எதிரமைக்கிற கோணம் செங்கோணம். ஆனால் என்ன விஷயம்ண்டா இங்கே ஏபி என்ற விட்டத்தால் எங்கேயுமே கோணம் எதிரமைக்கல. வேறு என்ன விஷயம் இருக்குண்டா விட்டமண்டு மையமோன்னு சொன்னால் இந்த 3 கோடுகளும் நீளத்தில் சமன். முக்கியமாக ஓவிலிருந்து 2 கோடுகள் போனால் ஆரைகள் நீளமாக இருக்கும். இருசம பக்க முக்கோணம் அந்த தேற்றம் வேலை செய்யும்ன்றதில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. ஓசிபி என்ற இந்த கோணம் 42 பாகை. இது 42 பாகைண்டா என்ன ஒரு ஆளு 42 பாகை. இந்த முக்கோணம் ஒரு இருசம பக்க முக்கோணம். சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் என்ற அடிப்படையில் இந்த கோணம் 42 பாகைன்னு வந்துடும். கேட்டது ஏஓசி கோணத்தை கேட்டிருக்கு. இந்த கோணத்தை கேட்டிருக்கு. 2 விதமாக இந்த கோணத்தை காணலாம்.
இந்த கோணம் மைய கோணம் என்று எடுத்தா ஏயிலிருந்தும் சியிலிருந்தும் மையத்தில் எதிரமைக்கிற கோணம் பரிதியில் எதிரமைக்கிற கோணத்தின் 2 மடங்கு அடிப்படையில் 42 இந்த 2 மடங்கு 84 பாகை என்றும் இப்படி எடுத்திருக்கலாம். இல்லை இது இந்த முக்கோணத்தின் புறக்கோணம் அகத்தெதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகைக்கு சமன் என்ற அடிப்படையில் ஏஓசி கோணம் 42 சக 42 84 என்றும் விடை எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் 84 என்ற விடை இருந்தால் முழுமையான 2 புள்ளி. சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் என்ற தேற்றத்தை பயன்படுத்தி இந்த இடத்துல 42 போட்டிருந்தாலே ஒரு புள்ளி உங்களுக்கு வரும். அடுத்தது போமாசி. நான் திரும்ப சொல்கிறேன் பிள்ளைகள், போமாசிக்காக திரும்ப மினக்கடாங்க. ஒரு நாளும் வகுத்து பார்த்தோ முதன்மை காரணிகளின் பெருக்கமானதையோ வேலை இல்லை. ஏனெண்டா அச்சரங்கள் எல்லாம் வலுக்களின் பெருக்கமாக தான் இருக்குது. எது வலுக்களின் பெருக்கமாக இல்லை? நம்பர் மட்டும்தான். நம்பரை வலுக்களின் பெருக்கமாக எழுதி தான் போமாசி காணணும் வண்டி இல்லை, மனசாலேயே பார்க்கலாம். பெரிய நம்பர் 10, 10 இந்த முதல் மடங்கு 10, 4க்கும் 6க்கும் மடங்கு இல்லை. 10 இந்த 2வது மடங்கு 20, 4க்கு மடங்கு 6க்கு இல்லை. 30 4க்கு மடங்கு இல்லை, 6க்கு மடங்கு. 40 4க்கு மடங்கு 6க்கு இல்லை. 50 4க்கும் இல்லை, 6க்கும் இல்லை. 60 தான் நம்பருக்கு போமாசி. ஒருவேளை இது உனக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்தால் இதுக்கு மட்டும் நீ வகுத்தல் மெத்தட்டை பயன்படுத்து. நம்பர் 2ஆல் வகுக்கலாம். 2 3 5. திரும்ப 2 இருக்குது, 2 முடியும் வரைக்கும் வகுத்து தான் ஆகணும். 1 3 5. திரும்ப 3ஆல் வகுக்கலாம். 1 1 5. திரும்ப 5ஆல் வகுக்கலாம். 1 1 1. பெருக்கினா 4க்கு 12 60. நம்பருக்கு போமாசி 60. அச்சரங்கள் எல்லாம் இருக்கிற உயர்வல் வரணும். இப்போ ஏ வர்க்கம் முடியும் வரைக்கும் ஏஆல் வகுக்கத்தான் வேணும். ஸோ ஏ 2 தரம் வகுக்கத்தான் வேணும். திரும்ப ஏ வர்க்கம் வரப்போகுது. பி ஒரே ஒரு வகுத்தலோடைய வி முடிஞ்சிடும். 2 இடத்துல இருந்தாலும் உயர்வலு ஓராம்பெலு தான். 3 இடத்துல இருந்தாலும் உயர்வலு ஓராம்பெலு தான். ஆகவே என்னென்று வரப்போகுது? பி என்று தான் வரப்போகுது. விட 60 ஏ வர்க்கம் பி என்று இருந்தால் முழுமையான 2 புள்ளி நேரடியாக போடலாம். நீங்கள் எதுக்கும் பயன்பட வேண்டாம், நேரடியாக போடலாம். இதில் நேரங்களை மிச்சப்படுத்தினா தான் மற்ற கேள்விக்கு உதவும். உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களை கொண்டு ஏயின் பருமனை காண்க. என்ன தகவல்? 2 முக்கோணம், 2 நேர்கோடு. ஸோ குத்தெதிர்கோணம் சமன், வேறு வழியே இல்லை. இல்லை புறக்கோண தேற்றத்தையும் பயன்படுத்தலாம். இந்த புறக்கோணம் 2 முக்கோணத்துக்கும் புறக்கோணம். ஆகவே ஏயையும் 35ஐயும் கூட்டுறதும் 53ஐயும் 47ஐயும் கூட்டுறதும் சமனாக இருக்கும். இப்படி ஒரு சமன்பாடு போடலாம். இல்லைன்னா இன்னும் ஒரு விதமாக போடலாம். ஏ சமன் இது 2ஐயும் கூட்டினா நினைக்கிறேன்டா 100 100 சய 35 வரப்போகுது. 100லேருந்து 30 கழிச்சா 70, அங்கே 5 கழிச்சா 65 பாக. இது ஒரு விதம். நான் புறக்கோண தேற்றத்தை பயன்படுத்தினேன். சில பிள்ளைகள் இந்த கோணத்தை கண்டிருக்கும். இது 2ஐயும் கூட்டினா 100. ஸோ இது 80 பாக. இந்த கோணம் 80 பாக குத்தெதிர் கோணம். முக்கோணத்தின் அகக்கோண தேற்றத்தை பயன்படுத்தி 180 35 ஏ 3 பேரையும் கூட்டினா 180 வரும் என்ற அடிப்படையிலையும் ஏயை காணலாம். ஏ 65 பாக என்ற விடை இருந்தால் முழுமையான 2 புள்ளி. இப்போ இந்த இடத்துல 2-3 விதமாக செய்யலாம். இந்த கோணம் 100 பாகையண்டோ இல்லை இந்த கோணம் 80 பாகையண்டோ படத்தில் இருந்தாலே உங்களுக்கு ஒரு புள்ளி வரும். 2 புள்ளியும் வேணும்டா முழுமையான செய்க வழி வேணும். ரைட். 8வது கேள்வி. ஒரு பின்னம் இருக்கிற சமன்பாடு தீர்த்தல். அட்சர கணித தீர்த்தல் என்றால் எக்ஸுக்கான பெருமானம் காட்டுறோம். சுருக்குதல் என்றால் அதை கோவையை சுருக்கி எளிய வழியில் விடுறது, அவ்வளவுதான். அங்கே எக்ஸ் இல்லாமல் போகாது, எக்ஸுக்கு பெருமானம் காண முடியாது. தீர்த்தல் என்றால் எக்ஸுக்கான பெருமானம் காணுறது. தெரியாக்கணியம் என்ன விட, தெரியாக்கணியம் என்னவாக இருந்தால் இந்த கோவை இந்த விடையை எடுக்குமென்றதான் தீர்வு. ஸோ இந்த தீர்வை காணணும்னா உனக்கு பின்னம் இருக்கிற சமன்பாடை பின்னம் இல்லாத சமன்பாடாக மாற்றணும். 2 விதமாக மாற்றலாம். ஒன்று இங்கால ஏயின் கீழ் பி, அந்த பக்கமும் பின்னமாக மாற்றணும். அது பின்னமாக இல்லைன்னா முழுவண்ணா இருந்தால் அது பின்னமாக மாற்றலாம். சியின் கீழ் டி என்று போட்டுவிட்டு குறுக்கு பெருக்கம் பண்ணணும். அதுக்கு இது 2 பின்னமாக இருக்கிறவரை ஒரு பின்னமாக மாற்றணும். அதுதான் ஈஸி. உங்களை பொறுத்த வரைக்கும் பகுதி 1ல் வர்ற கணக்குக்கு அதுதான் ஈஸி. பகுதி 2க்கு வர்ற கணக்காக இருந்தால் தான் இங்கே மொத்தம் 3 உறுப்பு இருக்குது. எக்ஸின் கீழ் 2 சய எக்ஸின் கீழ் 6 சமனுக்கு அங்கால 1. இந்த 3 உறுப்புலையும் 2 இடத்துல தான் பகுதி எண் இருக்குது. 2 பகுதி எண்ணையும் இல்லாமல் ஆக்கக்கூடிய 6ஆல் பொமசியால் எல்லாரையும் பெருக்குவதன் மூலமும் இந்த சமன்பாடை பின்னமில்லாத சமன்பாடாக மாற்றலாம். பெருக்கினதே அது வெட்டுப்படுறதுக்கு தான். வெட்டக்கூடியதெல்லாம் வெட்டினேன்டா 3x சய 1x சமன் 6, 2x சமன் 6, x சமன் 3. இது ஒரு வழி. 2வது வழி, இது 2ஐயும் ஒரு பின்னமாக்கணும்னா பகுதி எண் சமன் இல்லை, பொமசி எடுத்த 6. அதுக்கேற்ற மாதிரி தொகுதி என்ன மாற்றினா இது 3ஆல் பெருக்கப்பட்டிருக்கு. 3ஆல் பெருக்கினா 3x சய 1x சமன் 1, 2x கீழ் 6 சமன் 1, 2x சமன் 6. அங்கே போனால் பெருக்கம் 6 இல்லை குறுக்கு பெருக்கம் என்று யோசிங்கவன்.
எக்ஸ் சமன் 3. ஏதோ ஒரு விதத்தில் எக்ஸ் சமன் 3 விட இருந்தால் முழுமையான 2 புள்ளி. ஒருவேளை இதை பின்ன சுருக்கல் செஞ்சிருந்தாலோ இல்லை இந்த வரிக்கு ஏற்ற மாதிரி இந்த வரி இருந்தாலோ உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். வினா இலக்கம் 9. ஓ வட்ட மையமாகும். ஏபி வந்து ஏபியின் நடுப்புள்ளி சி. ஏபி இந்த நடுப்புள்ளி என்றது இங்கே குறிக்கப்படையில் குறிப்பம். ஏபி என்றது நான் இந்த நடுப்புள்ளி சி என்றால் நடுப்புள்ளியையும் மையத்தையும் இணைக்கிற கோடு அந்நானுக்கு செங்குத்து. இதுதான் எங்களுக்கு தேவை. பைதகரஸ் தேற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வட்டத்தின் ஆரை 15 சென்டிமீட்டர். இங்கே 2 ஆரைக்கிறலாம். ஒன்று ஓபியக்கிறலாம் இல்லை ஓஏக்கிறலாம். ஏதோ ஒன்றைக்கிறேன் 15 சென்டிமீட்டர். கணக்கே இருக்குது. இதில் நம்ம இதுக்குன்னா தான் பொருத்தமாக இருக்கும். 15 சென்டிமீட்டரும் ஓசி வந்து 9 சென்டிமீட்டரும் ஆகும். அதையும் படத்தில் குறிச்சுக்கொள்கிறேன். எங்களுக்கு கேட்டது ஏபி இந்த நீளம் கேட்டது. ஏபி இந்த நீளம் வேணுமெண்டா எங்களுக்கு பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தணும். மும்மை என்ற அடிப்படையில் பிறகு படிக்கலாம். இப்போதைக்கு எக்ஸ் போட்டோம்னா செம்பக்கத்தின் வர்க்கம் பிள்ளைகள் போல குழப்பிக்கொள்ளக்கூடாது. சில பிள்ளைகள் இருக்குன்னா 2 பக்கத்தின் வர்க்கங்கள் இந்த வர்க்கம் அப்படி இல்லை. செம்பக்கத்தின் வர்க்கம் 15 இந்த வர்க்கம் 9 இந்த வர்க்கத்தையும் எக்ஸ் இந்த வர்க்கத்தையும் கூட்டுறதுக்கு சமனாக இருக்கும். 15 இந்த வர்க்கம் 225, 9 இந்த வர்க்கம் 81. 225லேருந்து 81 கழிச்சா 4 14 114. அது வந்து 12 இந்த வர்க்கம். ஆகவே எக்ஸ் வந்து எங்களுக்கு 12 சென்டிமீட்டர் வரும். ஆனால் கேட்டது ஏபி இந்த நீளம். ஏபி வந்து 12 இந்த 2 மடங்குண்டாலும் சரி இல்லை 12 சக 12 போட்டாலும் சரி 24 சென்டிமீட்டர். 24 சென்டிமீட்டர் என்ற விட இருந்தால் ஃபுல் மார்க்ஸ். இல்லை பைதகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்ணியிருந்தாலே உங்களுக்கு 1 மார்க்ஸ் வரும். ஏன் இந்த இடத்துல செங்கோணம் போட்டிருந்தாலே உங்களுக்கு 1 மார்க்ஸ் வரும். ஏன்னா நீங்கள் சரியான தேற்றம் பயன்படுத்தினீங்க. இதுக்கு பிறகுடா பைதகரஸ் மும்மை என்ற ஒரு பாடம் படிப்போம். அந்த அடிப்படையில் செம்பக்கங்களை தரக்கூடிய முழு எண் பக்க நீளங்கள் 3 5 3 4 5. அதே மாதிரி 5 12 13. அதை எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியதில் என்ன முறால் கிணவேர் இருக்கிறியம். அதில் என்ன முறால்ண்டா 7 இல்லை 8 சம்திங் என்னமோ ஒரு நம்பர் இருக்குது. எனக்கு அது ஞாபகம் இல்லை. இது 2 தான் நல்ல ஞாபகம். சரி, இந்த மடங்குகளும் பெறும். இது இந்த மடங்குகளில் இதில் ஒன்று தான் 9 12 15. இதில் 9 இருக்குது. செம்பக்கம் 15 இருக்குது. ஆகவே அடுத்த பக்கம் 12 இருக்கணும். 12 கண்டுபிடிச்சு நீங்கள் வேகமாக போடலாம். இதை சொல்கிறது பைதகரஸ் மும்மையை பயன்படுத்துதல். அது எங்களோட 3rd term சிலபஸ். 3rd termலேருந்து நாங்கள் அதை வந்து பயன்படுத்த துவங்குவோம். ரைட். அடுத்தது வந்து அட்சர கணித பின்ன வகுத்தல். பின்னத்தை வகுத்தலாம், பெருக்கலாம், மாற்றுவோம். 3a வர்க்கத்தின் கீழ் 5y தர y வர்க்கத்தின் கீழ் 12a. இதில் சில பிள்ளைகளுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம்டா ஏ வர்க்கம் வந்து வைக்காதடா, ஏ தர ஏ என்று எழுது. அப்போ வெட்டுறது உனக்கு சுகம். அதே மாதிரி 5y என்றது 5 தர y என்று இல்லை, அது 5y என்றாலும் பிரச்சனை இல்லை. y வர்க்கம்ன்றது y தர y 12 தர ஏ. வெட்டக்கூடியதில் வெட்டு ஒரு y மேலே ஒரு y கீழே ஒரு y. இங்கே ஒரு ஏ இங்கே ஒரு ஏ. வேறு என்ன வெட்டலாம்? 3ஐயும் 12ஐயும் வெட்டலாம். 3ஆல் இங்கே 4 முறை இங்கே 1 முறை. இதுக்கு மேலே வெட்டு இயலாது. மேலே வெட்டுப்படாமல் இருக்கிறத எழுது. ஏயும் ஒரு வையும் வெட்டுப்படாமல் இருக்குது. கீழே 5ம் ஒரு 4ம் வெட்டுப்படாமல் இருக்குது. ஏ தர வை ஏ வையின் கீழ் 5 தர 4 20. ஆகவே ஏவையின் கீழ் 20 தான் விட. ஏவையின் கீழ் 20 விடை இருந்தால் உங்களுக்கு முழுமையான 2 புள்ளி கிடைக்கும். இல்லை இதை நிகர்மாற்றமாகி பெருக்கி எழுதணுமென்ற இந்த லைன் இருந்தாலே உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். தரப்பட்டுள்ள உருவில் RQ இந்த நீளமும் TR இந்த நீளமும் சமனா படத்தில் குறிப்போம். இந்த நீளமும் சமன். 2 செங்கோணம் என்று வேறு படத்துலேயும் குறிச்சிக்கு தரவாகவும் தந்திருக்குது. இந்த 2 முக்கோணமும் எந்த நிபந்தனையிலும் ஒருங்கி செய்யும். எந்த நிபந்தனையும் ஒருங்கி செய்யும் என்று கேள்விப்படுது. 2 விதமான கேள்வி இருக்குது. ஒருங்கி செய்கிறதுக்கு மேலும் சமனாக வேண்டிய உறுப்பு என்ன, அப்படியான கேள்வி இல்லை. இது எந்த நிபந்தனையிலும் ஒருங்கி செய்யும். ஸோ இது ஒருங்கி செய்கிறதுக்கான முழுமையான நிபந்தனைகளும் இருக்குது. அப்போ இங்கே 2 பேர் எனக்கு கண்ணுக்கு முன்னால் இது சமனாக இருக்குது. ஒரு கோணம் செங்கோணமாக இருக்குது, என்ன ஒரு கோணம் செங்கோணமாக இருக்குது, ஒரு பக்கம் சமனாக இருக்குது. செங்கோண முக்கோணமாக இருந்தாலே செம்பக்கம் பக்கம்தான் என்று எடுத்துடக்கூடாது. எல்லா முக்கோணத்துக்கும் 3 வழி, செங்கோண முக்கோணத்துக்கு மட்டும் 4 வழி. செங்கோண முக்கோணத்துக்கான செம்பக்கம் பக்கம்ன்றது ஸ்பெஷலான ஒரு ஆஃபர். அதுக்காக அந்த வழி மட்டும்தான். எனக்கு செங்கோண முக்கோணத்துக்கான ஒருங்கி செய்வு வழி இல்லை. அது முதல்ல இந்த முக்கோணம் அந்த வழியில் ஒருங்கி செய்ய போகிறதும் இல்லை. சரி, வேறு என்ன சமனாக இருக்குண்டா, இங்கே 2 நேர்கோடுகள் குத்தெதிர் கோணம் சமன். இல்லை இன்னும் ஒரு வழியிலேயும் சொல்லலாம்.
இந்த ரெண்டு கோணமும் செங்கோணமாக இருக்கிறதால இது சமாந்தரம், இந்த ரெண்டு கோணமும் சமன் என்று கூட சொல்லலாம். அப்படி பார்த்தாலும் ரெண்டு கோணம் ஒரு பக்கம், அந்த பக்கம் மொத்த பக்கம். ஆகவே இந்த முக்கோணம் ஒருங்கி செய்ய போகிறது இங்கே இருக்கிறதின்படி கோகோப்பாவு தான். கோகோப்பாவில் தான் ஒருங்கி செய்யும். கோகோப்பான்ற நிபந்தனை இருந்தால் முழுமையான 2 புள்ளிகளையும் கொடுங்க. வேறு எந்த எந்த விடைக்கும் புள்ளி இல்லை. 12வது கேள்வி, ஓவை மையமாக உடையது. ஓ வட்டத்தின் மையம் அடுத்தது பாருங்க. அப்போ இதில் பிடி மட்டும்தான் விட்டம். ஏன்னா மையத்தினூடாக போகிறது பிடி தான். ஏசி விட்டம் கிடையாது. அப்புறம் குழப்பிக்கொள்ளக்கூடாது. பிடி விட்டம்ண்டா விட்டத்தால் எதிரமைக்கிற கோணம் செங்கோணம். அதை நீங்கள் போட்டுருணும். பிடி மையத்துக்கூடாக போகுது விட்டம், விட்டத்தால் எதிரமைக்கிற கோணம் செங்கோணம். உருவில் உள்ள தகவல்களுக்கு அமைய ஏபிடி கோணம், அதை எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஏபிடி கோணம், அதுக்கு ஒரு அச்சரம் போட்டால் தான் யோசிக்கலாம். இந்த கோணத்தை கேட்டிருக்கு எக்ஸ். இந்த கோணம் காணணும்னா இந்த கோணம் இந்த புள்ளியால் எதிரமைக்கிற மட்டத்தில் எதிரமைக்கிற கோணம் மட்டும் யோசிக்கலாம். பட் என்ன பிரச்சனை, இங்கே 2 புள்ளியால் வேறு எங்கேயும் இல்லை. இதில் வேறு என்ன யோசிக்கலாமண்டா, இங்கே இருக்கிற 53 தரவை யோசி. 53ன்றது ஏயிலேருந்தும் பியிலேருந்தும் வட்டத்தின் பரிதியில் எதிரமைக்கிற கோணம். ஸோ இந்த கோணமும் 53 பாக ஒரு துண்ட கோணம். முக்கோணத்தின் அகக்கோண தேற்றத்தை பயன்படுத்தினா 53 90 எக்ஸ் 3 கோணத்தையும் கூட்டினா 180 பாக வரணும். ஸோ எக்ஸ் 90 போய் கழிச்சா 90, மிச்சம் 90லேருந்து 53 கழிக்கணும். இது நான் ஒரு கொஞ்சம் ஷார்ட்கட் பயன்படுத்துகிறேன் பிள்ளைங்க, நீங்கள் வடிவாக பயன்படுத்துங்க. 90ல் 50 போனால் 40, அங்கால 3 போனால் 37 பாகை என்று வரும். கவனம், 37 பாகை என்ற விடை இருந்தால் முழுமையான 2 புள்ளி. இந்த படத்தில் இந்த இடத்துல 53 பாகையோ இல்லை இங்கே செங்கோணமோ இல்லை இந்த தொடர்போ இதில் ஏதாவது ஒன்று எழுதியிருந்தாலே ஒரு புள்ளி கிடைக்கும். உங்களுக்கு முழுமையான புள்ளி வேணுமெண்டா கட்டாயம் விடை இருக்கணும். ரைட். ஒரு சமநிலையை தீர்த்து பெறக்கூடிய நேர் நிறையன் தீர்வுகள். இந்த வருஷம் ஃபைனல் பேப்பரை பார்த்தீங்கன்னா மறை நிறையன் தீர்வுகளும் கேட்டிருக்கு. நாங்கள் அதை ஏற்கனவே வேறு பேப்பர்கள்லையும் கதைச்சிருக்கோம். நாங்கள் பழைய கதைக்கிற பேப்பர்களை மறந்துடுறது, அதுதான் பிரச்சனை. எப்பவும் நேர் நிறையன் தீர்வுகள் தான் வரணுமெண்டு இல்லை. சரி, முதல்ல தீர்ப்போம். இது என்ன, 2x கோவை தொடர்பாக சொல்லியிருக்கு. 2x கோவை 7 விட சின்னனாக அல்லது சமனாக இருக்குது. அப்படி இருக்கணுமெண்டா எக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றதான் தீர்வு. தீர்க்கணுமெண்டா சய அங்காள அனுப்பு சய சார் மறை போனாங்க குறி மாறுமே. டேய், மறை கேரணி போனால் தான் குறி மாறும் ஒழிய மறை உறுப்பு போனால் அங்கால நேர் உறுப்பாக மாறும். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. 2x அங்கால 8க்கு பிறகு 2 பக்கம் 2ஆல் பிரிக்கிறேன். பிரிக்கிற நம்பர் மறை எண்ணா இருந்தால் சமநிலை குறி மாறும். நேர் எண்ணா இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ எக்ஸ் தொடர்பான கூட்டு வந்துட்டு எக்ஸ் 4 விட சின்னனாக அல்லது சமனாக இருந்தால் இந்த கோவை 7 விட சின்னனாக அல்லது சமனாக இருக்கும். ஸோ எக்ஸுக்கான தீர்வு நேர் நிறையன் தீர்வு 4 இருக்கலாம், 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், 0 இருக்க இல்லாது. என்ன, அது நேர் நிறையன் இல்லை. இந்த 4 தீர்வுகள் தீர்க்கிறதுக்கு ஒரு புள்ளி, தீர்வுக்கு ஒரு புள்ளி, 2 புள்ளி கிடைக்கும். தரப்பட்டுள்ள வெண்வரிப்படமானது அகிலத்தோட கணித பாடத்துக்கு தோற்றினார்கள். முழு பேரும் இதில். ஸோ இதில் இருக்கிற எல்லாருமே கணித பாடம் பரீட்சைக்கு தோற்றியிருக்கிறோம். ஏ ஆண்கள். அப்போ ஏ ஆண்கள்ண்டா ஆண்கள் தவிர்ந்த ஆக்கள் பெண்கள், அதையும் மார்க் பண்ணி கொள்ளணும். என்ன, அப்புறம் அதை விட்டுறக்கூடாது. ஏ ஆண்கள். பி கணித பாடத்தில் சித்தி பெற்றாக்கள். ஸோ வெளியில் இருக்கிறாக்கள் சித்தி பெறாதாக்கள். ரைட் என்பவற்றை காட்டுது. கணித பாடத்தில் சித்தி அடையாத வடிவ இது மிக இலகுவான கேள்வி எங்களுக்கு. சித்தி அடையாத பெண்களை குறிக்கும் பிரதேசத்தையும் மேற்படி வெண்மை. இதில் கணித பாடத்தில் சித்தி அடையாத பெண்கள் வெளியில் இருக்கிறியா. ஸோ அதை தான் கணித பாடத்தில் சித்தி அடையாத பெண்கள், அதை நிலற்றி காட்டுறது. அவ்வளவுதான். 4 பிரதேசமும் 4 வகை. நாங்கள் அதை பேரை போட்டு வடிவ அடையாளப்படுத்தி எடுக்கிறோம். எங்களுக்கு அது ஒரு பெரிய வேலையாகவே இல்லை. என்ன, ஸோ நாங்கள் சரியாக அடையாளப்படுத்தி இருக்கிறோம். வெளியில் இருக்குது. வெளியில் மட்டும் நிறந்தீட்டி இருந்தால் குறியீடாக கேட்கல, வெளியில் மட்டும் நிறந்தீட்டி இருந்தால் 2 புள்ளியும் உங்களுக்கு கிடைக்கும். சில நேரம் நீங்கள் கேள்வியில் இந்த குறித்த பிரதேசத்தை தொடை குறிப்பீட்டில் தாங்கொண்டா 2 விதமாக கொடுக்கலாம். ஒன்று, இந்த வெளியில் இருக்கிற பிரதேசம் ஏயும் இல்லை பியும் இல்லை, அதாவது ஆணும் இல்லாமல் சித்தி அடையாமல் இருக்கிறார்கள் தான் பெண்கள், சித்தி அடையாத பெண்கள் என்று வரும். ஸோ இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இல்லையண்டா A1 B முழுவதின் டேஸ் என்னும் கொடுக்கலாம். ஆனால் இந்த கேள்விக்கு அது விட இல்லை. இந்த கேள்விக்கு சொன்னது நிலற்றி காட்டுக, நிலற்றித்தான் காட்டணும். நிலற்றி காட்டினா மட்டும்தான் புள்ளி ஒழிய குறியீட்டில் தொடை குறிப்பீட்டில் கொடுக்கறதுக்கு புள்ளி இல்லை. 15வது கேள்விக்கு போவோம். 15வது கேள்விக்கு போவோம். அடியின் பரிதியின் நீளம் 44 சென்டிமீட்டர். ஒரு உருளையை பற்றி தான் கதைப்படுது.
உருளைந்த அடி வந்து வட்டமாக இருக்கும். அந்த வட்டத்தின் பரிதியின் நீளம் தான் கதைச்சிருக்குது. அதாவது ஆரை சொல்லையில் இந்த பரிதியின் நீளம் 44 சென்டிமீட்டர் ஆகவும் செவ்வட்ட உருளைந்த உயரம் 15 சென்டிமீட்டரும் ஆகும். எனின் வளைமேற்பரப்பு இந்த செவ்வட்ட உருளையை நாங்கள் விரிச்சோம்டா செவ்வகமாக வரும். அந்த வளைமேற்பரப்பை விரிச்சோம்டா ஒரு கொக்கோகோலா டின் பேணியை பிரிக்கிறோமோ இல்லையண்டா மீன் டின் பேணியை பிரிக்கிறோமோ இல்லை மீன் டின் லேபில் உரிக்கிறோமோ சம்திங் உங்களுக்கு அப்படியே வரும். இது 44 பரிதி இந்த நீளம் இங்கே வரும், இங்கே உயரமாக இருக்கும். ஸோ செவ்வகத்தின் பரப்பளவு தான் வளைமேற்பரப்பு 44 தர 15 பெருக்கத்தில் வரும். இல்லையண்டா எங்களுக்கு வளைமேற்பரப்புக்கான சூத்திரம் இருக்குது. வளைமேற்பரப்பு உருளைந்த வளைமேற்பரப்பு ஒவ்வொரு தட்ட வளைமேற்பரப்பு ஒவ்வொரு சூத்திரம். உருளைந்த வளைமேற்பரப்புக்கான சூத்திரம் 2πRh. அந்த 2πRhன்றது பரிதியின் நீளம் தர உயரம். பரிதியின் நீளம் தந்திருக்கு 44 தர உயரம் 15. 60 சைவரை போட்டு ஆரம்பித்தோம், திரும்ப 60 66 660 சென்டிமீட்டர் வர்க்கமண்டு வரும். 660 சென்டிமீட்டர் வர்க்கமண்டை விட இருந்தால் முழுமையான 2 புள்ளி நீங்கள் வேறு எந்த விதத்துலையும் எடுத்துருக்கலாம். செய்கவழியோ கட்டாயப்படுத்த தேவையில்லை. ஆனால் செய்கவழி இப்போ இருக்கிற காலங்களுக்கு தேவை பிள்ளைகள். செய்கவழி இல்லாமல் போடாதீங்க. ரைட். அதே மாதிரி தான் பிள்ளைகள் இதுவும் கொஞ்சம் இந்த இஎல்சின்னு சொல்கிறதுலேருந்து வெளியில் வருது. ஆனால் அதை பற்றியெல்லாம் இனி யோசிக்கக்கூடாது. ஏன்னா இஎல்சிலேருந்து ஃபைனல் பேப்பர் வெளியில் வர வெளிக்கிட்டு. ஸோ நாங்களும் ஏன்னா இஎல்சிக்குள்ள இனி போடுறதுக்கு ஒரு கேள்வியும் இல்லை. அவ்வளோ தெளிவாக நாங்கள் எல்லாம் படிக்கிறோம். எங்களை மாதிரி எல்லா பிள்ளைகளும் படிக்குது. நாங்கள் ஜூமில் படிக்கிற பிள்ளைகளோ யூடியூப் வழியாக படிக்கிற பிள்ளைகளோ இல்லை என்னுடைய நேரடி மாணவர்கள் மட்டும்தான் இந்த வழியை பின்பற்றாங்க இல்லை. எல்லா டீச்சர்ஸும் இந்த இஎல்சியை பின்பற்ற வெளிக்கிட்டோம். ஸோ எல்லா பிள்ளைகளுக்கும் இப்போ இஎல்சி கிளியராக இருக்கிறனாடி இஎல்சிக்குள்ளேருந்து கேள்வி கேட்க முடியலை. கேட்டால் 100க்கு 100 எடுக்கிறாங்க கேனவே. அப்போ இஎல்சியை விட்டு வெளியில் வராங்க. அப்படி ஒரு கேள்வி தான் இதுவும். இந்த நேர்கோட்டு இந்த படித்திறன் கேட்டிருக்கு. படித்திறன் வேணுமெண்டா 2 புள்ளி இந்த ஆள்கூறு தேவை. சரி, இந்த புள்ளியில் y தான் 2 வழியாக பாருங்க. இந்த இடத்துல y 2. அப்போ x 0 0,2 இந்த புள்ளி இந்த ஆள்கூறு. இந்த இடத்துல சய உண்டு யார் எக்ஸ் தான் சய உண்டு. அந்த இடத்துல y 0 2 புள்ளி இந்த ஆள்கூறு இருக்குது. நம்ம படித்திறன் காணணுமெண்டா எம் சமன் y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளின் வித்தியாசம். சில பிள்ளைகள் இதை எப்படி எழுதும் y1 மைனஸ் y2வின் கீழ் x1 மைனஸ் x2. சூத்திரம் எல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை பிள்ளைகள். என்ன அதே ஓர்டரில் கழிக்கணும். இப்போ இந்த ஆள்கூறு 1லேருந்து நீங்கள் 0 கழிச்சிங்கண்ணா பின்னுக்கு தான் கழிக்கிறது. இந்த கழிக்கிறதுல உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தால் மேலே இருக்கிற புள்ளியை மேலே போடும், கீழே இருக்கிற புள்ளியை கீழே போடும். அப்படியே ஓர்டரில் களி. நாங்கள் வழக்கமாக பின்னுக்கு இருந்து கழிக்கிற நாங்கள்ன்றதை ஞாபகம் வச்சாலே உனக்கு அது தண்டபாட்டில் வந்துட போகுது. 2லேருந்து 0 கழிக்கிற 0லேருந்து மறை ஒன்றை கழிக்கிற. கவனம், மறை ஒன்றை கழிக்கும் போது அது கூட்டலாக மாறும். மறை இன்ட்டு மறை நேர். இதை வந்து இந்த இஎல்சிக்குலேருந்து வெளியில் வர்றதுனால எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். மறை இன்ட்டு மறை நேர். இது வந்து 0 சக ஒண்டா வரும். 2லேருந்து 1 வகுத்தா 2 வரும். படித்திறன் 2 இருந்தால் உங்களுக்கு முழுமையான புள்ளி வரும். இந்த படித்திறனுக்கான சூத்திரத்தில் பிரதியிடுறதுக்காக உங்களுக்கு ஒரு புள்ளி வரும். இந்த பிரதியிடல் மாறியும் இருக்கலாம். 0 சய 2லேருந்து சய 1 சய 0 கழிப்பதன் மூலமும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போவும் அதே விட வரும். அதாவது மாறி கழிச்சிக்கன் 0லேருந்து 2 கழிச்சிக்கன், மறை 1லேருந்து 0 கழிக்கும். 0லேருந்து 2 கழிக்க இல்லாத 0 பெருமதியற்ற நீங்கள் மறை 2 வரும். மறை 1லேருந்து 0 கழிச்சாலும் மறை 1 வரும். மறைய மறையால் வகுத்தா நேர், 2 1 வகுத்தா 2 நேர் 2 வரும். எப்படி செஞ்சாலும் ஒரே விட தான். எங்களுக்கு விடை இருந்தால் உங்களுக்கு முழுமையான புள்ளி, பிரதி விட இருந்தால் உங்களுக்கு ஒரு புள்ளி. பொருத்தமான சொற்களை பயன்படுத்தி இடைவெளி நிரப்புக. கட்டாயம் எந்த மாதிரி கேள்வி எப்பவும் பெறமண்டில்லை, வருது சில நேரம் பெறாமல் போகுது. நாட்பக்கல் ஒன்றின் ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமன். ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள்னு சொன்னால் நாட்பக்கல் ஒன்று இணைகரமாகிறதுக்கு எங்களுக்கு 5 வழி இருக்குது. ஒன்று, ஒரு நாட்பக்கல் வரைவிலக்கணத்தை திருப்திப்படுத்துறது. 2 சோடி எதிர்ப்பக்கங்களும் சமாந்தரமாக இருந்தால் அந்த நாட்பக்கல் இணைகரம். அது 2 சோடி எதிர்ப்பக்கங்கள். அடுத்தது 2 சோடி எதிர்ப்பக்கங்களும் சமனாக இருக்கும் என்றாலும் அந்த நாட்பக்கல் இணைகரம். மற்ற எல்லா பண்பும் தண்டபாட்டில் வரும். அடுத்தது 2 சோடி எதிர்கோணங்களும் சமனாக இருக்கும் என்றாலும் அந்த நாட்பக்கல் இணைகரமாகத்தான் இருக்கும். அடுத்தது இதிலேருந்து ஒன்றை பிடிச்சு ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்திரமும். கவனம், சமனாக இருக்கிற அதே பக்கம் சமாந்திரமாக இருக்கணும். மற்ற பக்கம் இருந்தால் இணைகரம் என்று உறுதிப்படுத்த இயலாது. அது இணைகரம் இல்லைன்னு சொல்லலாது. இணைகரம் என்று உறுதிப்படுத்த இயலாது. சமனும் சமாந்திரமாக இருக்கணும். 5வது வழி, மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இருசம கூறிட்டாலும் அதுவும் இணைகரம்தான். எங்களுக்கு இப்போ இங்கே கதைக்கப்பட்டது இது. ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்தரமும்.
ஆயின் அந்நாட்பக்கள் இணைகரம் சமனுக்கு ஒரு புள்ளி சமாந்திரத்துக்கு ஒரு புள்ளி ரெண்டும் சரியாக இருந்தால் தான் 2 புள்ளியும் பெறும், இல்லையண்டா புள்ளி வராது. ரெண்டும் சரியாக இருந்தால் 2 புள்ளி கொடுக்கும். 18வது கேள்வி, ஏபிசிடி என்பது ஒரு சதுரமாகும். சதுரமண்டா 4 பக்கமும் சமன் குறித்து கொள்ளுவோம். 4 பக்கமும் சமன். அது இந்த சுற்றளவு எது, இந்த உருவின் சுற்றளவு தந்திருக்கு. உருவின் சுற்றளவு 64 சென்டிமீட்டர் ஆக காணப்படுவதன் வில்லின் நீளம் தந்திருக்கு 22 சென்டிமீட்டர் என்றா சதுரத்தின் ஒரு பக்க நீளம். மற்ற 3 பக்கங்கள்லாம் எங்களுக்கு வில்லிந்த நீளம் தவிர மிச்சம். ஸோ அந்த 3 பக்கங்கள் இந்த நீளம் என்று போட்டுட்டும் காணலாம். 64 இருந்து 22 கழிச்சு விட்டோம்டா 2 4 42 சென்டிமீட்டர் என்று வரப்போகுது. ஸோ ஒரு பக்க நீளம் 42 3ஆல் வகுக்கணும். அப்புறம் மாறி 4ஆல் வகுத்துறையில் 42 3ஆல் வகுக்கணும். 4 3ஆல் வகுத்தா ஒரு முறை, அங்கால ஒரு மிச்சம் 12ல் 4 முறை. 14 சென்டிமீட்டர்ன்றதை விட 14 சென்டிமீட்டர்ன்ற விட இருந்தால் முழுமையான 2 புள்ளி. இல்லை 3 பக்கங்கள் நீளம் 42 இல்லை சில பிள்ளைகள் இது ஏ என்று போட்டுட்டு 3 சக 22 சமன் 64 சமன்பாடோ போட்டிருந்தா ஒரு புள்ளி கிடைக்கும். இறுதி விட முழுமையாக இருந்தால் தான் முழுமையான புள்ளி கிடைக்கும். 5 மாணவர்களின் இடைநிறை, இது புள்ளி விரவியல்லேருந்து வந்திருக்கு. 5 மாணவர்களின் இடைநிறை என்ற என்ன சராசரி. ஸோ 5 மாணவர்கள் இந்த மொத்த நிறை என்றது இந்த 5 அளவு இருக்கணும். 5 மாணவர்கள் இந்த மொத்த நிறை, இது அப்படிப்பட்ட கேள்விதான். மொத்த நிறை என்றது நிறை என்றது 48 5ஆல் பெருக்கினோம்டா. அதுக்காண்டி இந்த 5 பேரும் சரியாக 48 இல்லை, அவரேஜ். ஒரு ஆள் கூட இருக்கும், ஒரு ஆள் குறைய இருக்கும். 40 சைவரை போட்டு 4 மிச்சம் 24 24. ஸோ 5 பேர்ட்ட மொத்த நிறை வந்து 240. இவர்களுடன் ஒரு 60 கிலோகிராம் ஒரு 50 கிலோகிராம் நுரையுடைய 2 மாணவர்கள் இணையிறியம். ஸோ இப்போ மொத்த நிறை 240 ஒரு 60 ஒரு 50. ஆக மொத்தத்தில் எத்தனை கிலோ எத்தனை பேர், முதல்ல 5 பேர், இப்போ 2 பேர் 7 பேர். 7 பேர் இந்த மொத்த நிறை 350 கிலோகிராம் ஆகுது. புதிய இடைநிறையை காணணும்டா மொத்த மாணவர்கள் இந்த எண்ணிக்கையால் பிரிக்கணும். 350 மொத்த திணிவு, மொத்த மாணவர்கள் இந்த எண்ணிக்கை 7ஆல் வகுக்கணும். ஸோ இப்போவும் இடைநிறை இல்லை, இப்போ கொஞ்சம் கூடியிருக்கு. இப்போ புதிய இடைநிறை வந்து 50 கிலோகிராம் என்று வரும். 50 கிலோகிராம் என்ற விடை இருந்தால் முழுமையாக உங்களுக்கு 2 புள்ளி கிடைக்கும். இது ஒரு வழி பிள்ளைகள். கொஞ்சம் அந்த எஃப்டி முறை என்று சொல்கிறது, அந்த எஃப்டி முறையெல்லாம் வேணாம், கொஞ்சம் ஐக்குவாக யோசிச்சிங்களேண்டா இதை வேறு மாதிரியும் செய்யலாம். இப்போ 5 மாணவர்கள் ஆல்ரெடி இருக்கிறாங்க. 5 மாணவர்களும் வெவ்வேறு நிறை தான், ஒரே நிறையோடு இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், இடைநிறை என்றால் ஒரு ஆள் பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி எல்லாருக்கும் சரிசமனா 48 கிலோகிராம் படி எல்லாரையும் சமனாக இருக்கிற மாதிரி அவரேஜாக போட்டுட்டோம், எல்லாரும் 48. ஆனால் இப்போ வந்திருக்க 2 பேரும் அவங்களும் 48 கிலோகிராம் வீதமே இருந்திருந்தால் எங்களோட அவரேஜ் மாறாது. ஆனால் ஒரு ஆள் 60 கிலோ, ஸோ அவர் ஒரு 12 கிலோகிராம் கூட. அடுத்தால் 50 கிலோ, அவர் ஒரு 2 கிலோகிராம் கூட. ஆக மொத்தத்தில் எங்களோட அவரேஜை கொஞ்சம் மாத்திரியம் ஒரு 14 கிலோகிராம் கூடிட்டு. இந்த 14 கிலோகிராமையும் சரிசமனா 7 பேருக்கும் பிரிக்கணும். ஸோ ஒரு ஆளுக்கு 2 கிலோகிராம் வீதம் கூட போகுது. அப்போ எங்களோட அவரேஜுன்னு 2ஆல் கூட போகுது. 48 2 50. இது கிட்டத்தட்ட அந்த எஃப்டி முறை, அந்த விலகல் முறையில் நாங்கள் இடை காணுவோம். அந்த பேட்டர்ன் எந்த விதத்திலையும் உங்களால் 50 கிலோகிராம் காணிலும் நான் நினைக்கிறேன் மேலே இருக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏபி என்பது நிலைக்குத்தான ஒரு கட்டிடமாகும். பிசிடி என்பன ஒரு நேர்கோட்டில் அமைந்துள்ள புள்ளிகளாகும். கட்டிடத்தின் உச்சி ஏயிலிருந்து சியின் இறக்க கோணம் 47 பாகை. பாகமானியை வச்சு 47 பாகை இருக்கிறீங்களா, இது பரம்படிப்படம். கட்டிடத்தின் உச்சியிலேருந்து சாதாரண பார்வை என்றது கிடையானது. சும்மா ஒரு கூட குறித்து கிடைக்கு சமாந்திரம்ன்றதை போடுறது. அதிலிருந்து நாங்கள் சியை பார்க்குறது தானே சொல்லியிருந்தது. அடுத்து சியின் இறக்க கோணம்ன்றது கிடையிலிருந்து இறக்க கோணம் அப்புறம் உள்ளே போட்டுறையில் இது 47 பாகம். அப்புறம் உண்மையான பாகமானி எடுத்து 47க்குன்னா அது சில நேரம் சிக்குள்ளால் போகாமல் போகும். அது அளவுடை படத்துக்கு கீறும்போது சரியான அளவு பரிமாணத்துக்கு கீறும். இது பரம்படி படம் 47 பாகை. டியிலிருந்து ஏயின் நேற்ற கோணம் 30 பாகை. டியிலிருந்து சாதாரண பார்வை கிடையானது. ஏயை பார்க்கணுமெண்டா மேலே நோக்கி பார்க்கணும். அப்படி மேலே நோக்கி பார்க்கும்போது அந்த கோணம் வந்து 30 பாகை. அம்புக்குறி கட்டாயம் இல்லை, ஆனால் இந்த இடங்களில் அந்த கோணம் குறிக்கணும். இந்த இடத்துல 47க்கு ஒரு புள்ளி, இந்த இடத்துல 30க்கு ஒரு புள்ளி, உங்களுக்கு 2 புள்ளி தரப்பட்டுள்ள வரிப்படத்தில் குறித்து காட்டுங்க. ரைட். அடுத்தது தீர்க்கட்டுமாம். சரியாக இருபடி சமன்பாடு, அதாவது தரம் 10க்குரிய இருபடி சமன்பாடு இந்த கடைசி கட்டத்தில் வந்து நிற்கிது. 2 காரணிகளின் பெருக்கம்
பூஜ்ஜியத்துக்கு சமனாக இருந்தால் எங்களால் சொல்லக்கூடியது என்ன முடிவுண்டா இந்த ரெண்டு காரணியில் ஒரு ஆள் பூஜ்ஜியமாக இருக்கணும், வேறபடி பூஜ்ஜியம் பெறதுக்கு வழியே இல்லை. ஸோ வைசக 3 பூஜ்ஜியமாக இருக்கணும், அடிக்கடி கதைச்சாச்சு பிள்ளைய திரும்ப திரும்ப கதைக்கக்கூடாது. வைசக 2 பூஜ்ஜியமாக இருக்கணும். ஸோ வைசமன் 3 இருந்தால் தான் வைசக 3 பூஜ்ஜியமாக இருந்து இந்த கோப பூஜ்ஜியமாகும். இல்லையண்டா சக 2 இங்கே போனால் சக 2 2 தீர்வுக்கும் ஒவ்வொரு புள்ளி, 2 தீர்வும் சரியாக இருந்தால் ஒவ்வொரு புள்ளி. இதில் வந்து ஏபிசிடி இணைகரமாகும் பின்வரும் கூற்றுக்கள் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் அடையாளமிடுக. இணைகரம் இஞ்சி ஒன்று தந்திருக்குது. ஏபிசிடி ஒரு இணைகரம். இணைகரம்ன்றதை அடையாளப்படுத்துகிறன். இணைகரத்தை அடையாளப்படுத்துறது எதிர்ப்பக்கங்கள் சமாந்திரம். பண்புகள் எதிர்ப்பக்கங்கள் சமன், எதிர்கோணங்கள் சமன், மூளைவிட்டம் ஒன்று இரு சமகூடும், மூளைவிட்டம் அதன் பரப்பை இரு சமகூடும், அது வேற கதை. ரைட். முதலாவது டிஓ என்ற பக்கமும் பிஓ என்ற பக்கமும் சமன், ஓம் சமன். ஏனெண்டா இது மூளைவிட்டங்கள் ஒன்று இரு சமகூறுடும். அதே மாதிரி அடுத்த கூட்டுன்னு சொல்லியிருக்கு. ஏஓ என்ற கோடும் சிஓ என்ற கோடும் சமன், ஓம், அது சரி. இவர் சொல்கிற தரவு வந்து மூளைவிட்டங்கள் ஒன்று இரு சமகூறுடும் என்ற அடிப்படையில் வருது. அதே மாதிரி ஏசி என்ற கோடும் மூளைவிட்டம், ஏபிடி என்ற கோடும் நீளத்தில் சமனா. மூளைவிட்டங்கள் நீளத்தில் சமனாக இருக்குமோண்டா இல்லை. அப்படி சமனாக இருக்கிற இணைகரங்கள் இருக்குது, அது ஸ்பெஷல் கேஸ். அது எதுவாக இருக்கும்? செவ்வகமாக இருக்கும், இல்லைன்னா சதுரமாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு சாதாரண இணைகரம் தான் சொல்லியிருக்கு. நார்மலாக இணைகரத்துக்கு மட்டும்தான் காய்ச்சிருக்கு. மூளைவிட்டங்கள் நீளத்தில் சமனண்ட கூற்று பிழை. மூளைவிட்டங்கள் நீளத்தில் சொன்ன கூற்று வந்து பிழை. அடுத்தது முக்கோணி ஏபிடி, இந்த முக்கோணத்தின் பரப்பளவு இணைகரத்தின் பரப்பளவு இந்த பாதியாம் ஓம். ஏண்டா இணைகரம் மூளைவிட்டம் பரப்பை இரு சமகூறுடும் ஓம். இந்த மூன்றும் சரியாக இருந்தால் உங்களுக்கு 2 புள்ளி கொடுங்க. 2 தான் சரியாக இருந்தால் 1 புள்ளி கொடுங்க. 1 புள்ளி சரியாக 1 தான் சரியாக இருந்தால் புள்ளி கொடுக்காதீங்க. சரிதானே? இந்த அடிப்படையில் உங்கள்கிட்ட புள்ளி கொடுங்க. ஒவ்வொரு வருடத்துக்கு ஒவ்வொரு ஸ்கீம் புள்ளிகள் கிட்டத்தட்ட சில நேரம் ஒரு சரிக்கு நீங்கள் 1 புள்ளி கொடுக்கலாமென்று வரலாமா? ரைட். 23வது கேள்வி. பையொன்றினில் ஒரே அளவான சிவப்பு நிற கருப்பு நிற மாவல்கள் இருக்கு. எத்தனைன்னு தெரியல. எழுமாறாக எடுக்கப்படும் மாவல் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு 5/3 ஆகும். பையில் இருந்த சிவப்பு நிற மாவல்களின் எண்ணிக்கை 3. இது 2 விதமாக எடுக்கலாம். சிவப்பு நிற மாவல்கள் கிடைக்கிற நிகழ்ச்சி PA என்று வெப்பமன். ஏ கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு சூத்திரத்தை பயன்படுத்தினா நம்பர் ஆஃப் எஸ், அதாவது அகிலத்தொடைன்னு சொல்லக்கூடாது, இங்கே மாதிரி வழியில் உள்ள மொத்த மூலகங்கள் இந்த எண்ணிக்கையில் இந்த மூலகங்கள் இந்த எண்ணிக்கை வேற. இங்கே எங்களுக்கு நம்பர் ஆஃப் ஏ தெரியும் 8, நம்பர் ஆஃப் எஸ் தெரியாது. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இந்த நிகழ்தகவு தெரியும் 5/3. குறுக்க பெருக்கினமெண்டா 3 NS சமன். எங்களுக்கு நம்பர் ஆஃப் எஸ் தான் தேவை. 40 வரப்போகுது. சரியாடா? 40 சரியா? அவளு கருப்பு நிற மாவிளாக இருப்பதற்கான நிகழ்தகவு தான் தந்திருக்கு. சின்ன ஒரு பிழைச்சி போட்டுச்சா. கருப்பு நிற மாவிளாக இருப்பதற்கான நிகழ்தகவு தான் தந்திருக்கு பிள்ளைகள். ஸோ சிவப்பு நிற மாவிளாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன? மீதி கருப்பு நிறம் இல்லாமல் இருக்கிறது 5/2. ஸோ 2 நம்பர் ஆஃப் எஸ் என்று வரப்போகுது. ஸோ நம்பர் ஆஃப் எஸ் சமன் 40 2ஆல் வகுத்தமண்டா 20 வரும். இது ஒரு வழி. அடுத்தது சமவெளி பின்னம் இலகுவாகவே காணலாம். சிவப்பு நிற மாவல் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு 5/2. எங்கள்கிட்ட இருக்கிற சிவப்பு நிற மாவல்கள் எண்ணிக்கை 8. ஸோ எத்தனை மாவல் இருந்தால் இங்கே 5/2 பின்னம் எளிய வடியில் வருமெண்டா சமவெளி பின்னம் 4ஆல் பிறகு இருக்கு. ஸோ இதில் 20 இருக்கணும். ஆகவே 20 மாவல்கள் இங்கே விட கொடுக்கணும். என் சமன் 20, நம்பர் ஆஃப் எஸ் சமன் 20 ஃபுல் மார்க்ஸ் வரும். இந்த வழியில் செய்கிறார்கள். கட்டாயம் 20 மாவல்கள் கொடுத்தா தான் ஃபுல் மார்க்ஸ். ஒருவேளை இந்த பின்னமோ இல்லை இந்த சூத்திரமோ எழுதி பிரதியிட்டது சரியாக இருந்தாலும் உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். இறுதி விடை இல்லாத சந்தர்ப்பத்தில் கூட. ரைட். இங்கே வந்து A+B முழுவதின் கணம், இதுவும் இஎல்சியிலேருந்து வெளியில் தான் வருது. ஆனால் என்ன சொல்லலாம், இஎல்சியை பற்றி நாங்கள் இப்போ கணக்க கதைக்க இல்லாத இஎல்சியை நாங்கள் பிரேக் பண்ணி கொண்டு போகத்தான் வேணும். இங்கே தந்திருக்குது எக்ஸையும் வையையும் கூட்டினா 3ஆம். எக்ஸ் சக வை இந்த பெருக்கம் 1 கண்டா எக்ஸ் கணம் சக வைக்கணத்தின் பெறுமதியை இது இந்த விரிவை பயன்படுத்தி காணட்டுமா. எங்களுக்கு எக்ஸ் கணம் எக்ஸ் சக வை முழுவதின் கணத்தின் விரிவை வச்சு கொண்டு தான் நாங்கள் இதை காண வேண்டி இருக்கும். எக்ஸக வை முழுவதின் கணம் ஈருறுப்பு கோவை இந்த கணம் 4 உறுப்பை கொண்டிருக்கும். எக்ஸ் கணம் எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் இந்த ஓராம் படி எக்ஸ் இருக்காது. வை இந்த கணம் வை இந்த வர்க்கம்
வை இந்த ஓராம்படி வை இருக்காது. குணகம் 1 3 3 1. ஸோ நான் உறுப்பு கோவை வரும். இப்போ இதில் என்னென்னா எங்களுக்கு எக்ஸக 3 இந்த கணம் தெரியும். எக்ஸக 3 முழுவதும் கணம். எக்ஸக 3 3 3 கணம் அண்டு வரும். எங்களுக்கு இவரும் தான் வேணும். மற்ற 2 பேரையும் நாங்கள் இல்லாமல் ஆக்கணும்ண்டா என்ன செய்யலாமண்டா இந்த 2 பேர்லையும் பொது எடுக்கக்கூடிய ஆள் எடுப்போம். இது இருக்கட்டும், எக்ஸ் கணமண்டு இருக்கட்டும். இந்த 2 பேர்லையும் மேலே போயிருக்கலாம். 3 எடுக்கலாம், எக்ஸ் எடுக்கலாம், y எடுக்கலாம். 3xy எடுத்தோம்டா இங்கே ஒரு எக்ஸும் இங்கே ஒரு வையும் மிஞ்சும். ஒரு ஐடியாவாக அவங்களுக்கு கிடைச்சிடும் பாருங்க. இதுக்கும் பிரதிக்கிட்டு ஒரு பெருமானம் எடுத்துட்டா எக்ஸ் கணம் சக y கணம் இருக்கும். இந்த பக்கம் கொஞ்சம் கடினமான கணக்கு தான் பிள்ளைகள். என்னென்னா நாங்கள் இந்த மாதிரியான கணக்கு வேறு எங்கேயும் பார்த்ததில்லை. அதான் விளங்கம் கடினம் என்று சொல்கிறதுக்கான காரணம். எக்ஸ் கணம் சக y கணம் இருக்கும். இவரை நான் அங்கே எடுக்க போகிறேன். 3 இந்த கணம் 27. இவர் 3 தர xyக்கு பதிலாக xy எங்கே இருக்குது 1 1 எக்ஸ் சக yக்கு பதிலாக 3. ஸோ 27 சய 9 18 இருக்கும். எக்ஸ் கணம் சக y கணத்தின் பெறுமதி 18. 18 விட இருந்தால் முழுமையான 2 புள்ளி கொஞ்சம் இல்லை கடுமையாக இஎல்சியை விட்டு வெளியில் போகுது. ஏன்னா எங்களுக்கு எண்ணம் இதுவே இல்லை இஎல்சிக்குள்ளே. எது எக்ஸ் சக y இந்த பெறுமதியும் 5 xy இந்த பெறுமதி 3 போட்டுட்டு எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கத்தின் பெறுமதியே இன்னும் இது வரைக்கும் வரையில. ஸோ இது சிம்பிள். இதையும் வர்க்கிக்கிறது இதுக்கு பெறுமதி போட்டு அங்கால கழிச்சு விடுறது. ஸோ இதுவே இன்னும் வராத சந்தர்ப்பத்தில் இது வந்திருக்கிறது கொஞ்சம் இல்லை கடுமையாக இஎல்சியை விட்டு வெளியில் வருது. பட் இதை நீங்கள் கொஞ்சம் பழகி கொள்ளலாம். இது இனிமே வர்ற காலத்தில் பழகிக்கொள்ளலாம். எக்ஸ் சக y முழுவதும் எக்ஸ் சக வைக்கு ஒரு பெறுமதி வந்துட்டு எக்ஸ் வைக்கும் பெறுமதி வந்துட்டு எக்ஸ் வர்க்கம் சக வையின் வர்க்கத்தின் பெறுமதி கேட்டால் இந்த மாதிரி இருக்கிற கணக்கு நீங்கள் பழகிக்கொள்ளலாம். 25வது கேள்வி. இப்போ ஃபைனல் பேப்பர் போன வருஷத்தான் ஃபைனல் பேப்பர் கூட 2024 இந்த ஃபைனல் பேப்பர் கூட இஎல்சியை விட்டு வெளியில் வந்துட்டு, அதாவது அடிப்படை கற்றல் அடிப்படை ஒழுக்குகளுக்குலேருந்து தான் கேட்கணுன்றது சொல்லப்பட்டது. பட் அது அடிப்படை ஒழுக்குலேருந்து கேட்கல தொடலியிலேருந்து கேட்குறாங்க. தொடலியே வட்ட இஎல்சிக்குள்ளே இல்லை, அப்படி பெரிய தூரத்துக்கு போகுது. ரைட். ஏபிசிடி என்பது செவ்வக வடிவமான காணியாகும். ஏடி கம பிசி ஏபி ஆகிய எல்லைகளிலிருந்து 2 ஒழுக்கு தரப்படுது. ஒன்று ஏடி கம ஏபி ஆகிய எல்லைகளிலிருந்து சமதூரத்தில் 2 எல்லைகளில் இருந்து சமதூரத்தில் இருக்கிற புள்ளிகள் அது இந்த கோண இருகுறாக்கியில் இருக்கும். ஸோ இந்த ஒழுக்கு தான் கீறப்பட்டிருக்கு. அந்த சமதூரத்தில் இருக்கிற புள்ளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு கோண இருகுறாக்கி பரும்படியாக துல்லியமானதாக கீறப்படையில். பட் அமைப்பு ரீதியாக தான் கீறியிருக்கு. அந்த அச்சுக்கள் எல்லாம் வெட்டி கட்டி கீறியிருக்கு. பட் சரியான கோண இருகுறாக்கி இதுக்குள்ளால் எங்கேயோ தான் போகும். அவர் கீறினபடி நாங்கள் அது கோண இருகுறாக்கின்னு எடுத்துக்கொள்வோம், பிரச்சனை இல்லை. சமதூரத்திலும் ஏயிலிருந்து 10 மீட்டர் தூரத்திலும் கிணறு அமைய வேண்டியிருக்கு. இங்கே பிரச்சனை என்னென்னா ஏயிலிருந்து 10 மீட்டர் தூரத்தில் ஒரு புள்ளி இல்லை. பரம்படியாக பார்த்தா ஏயிலேருந்து 10 மீட்டர் தூரத்தில் ஒரு புள்ளி. இப்படியே நீங்கள் இழுத்தீங்கன்னா அது மேலே நோக்கி வரும் ஒரு வில். 10 மீட்டர் தூரத்தில் நிறைய புள்ளிகள் இருக்குது. கட்டாயம் இந்த வில்லை முழுசாக்கிறணும். அந்த வில்லுந்த நீளம் ஆறு 10 மீட்டர்ன்றது எங்கேயாவது ஒரு இடத்துல குறிக்கப்படணும். இந்த 2 ஒழுக்கும் வெட்டுப்படுற இடம்தான் அந்த கிணறு அமைய வேண்டிய இடம். இந்த 10 மீட்டரை சில புள்ளிகள் இங்கேயே குறிச்சிருக்கும், அது பிரச்சனை இல்லை. இந்த ஒழுக்குக்கிறதுக்கு ஒரு புள்ளி 10 மீட்டரோட சேர்த்து கிணறு அமைய வேண்டிய இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி, உங்களுக்கு 2 புள்ளி வரும். ஆக மொத்தத்தில் நாங்கள் 25 கேள்வியும் பார்த்துட்டோம் பிள்ளைகள். 50க்கு உங்களுக்கு எத்தனைன்றதை எனக்கு பதிவிடணும்.